உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க ஆளை காணோம்? அதான் மாப்பிள்ளை ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னனே. நான் அந்த தருதலை கேட்கல. அவனை இழுத்துக்கிட்டு வந்தாளே உங்க அருமை மக, அவளை கேட்டேன். சம்மந்திமா, என்ன சம்மந்திமா நீங்க ஏதோ மூணாவது மனுஷிய சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? உரிமையா மருமகன்னு சொல்லுங்க. சொல்லலாம். எங்க அந்த மகாராணி? இது கூப்பிடுறேன். ஆண்டாள், ஆண்டாள். இவளையா என் மகா கட்டினா? அன்னைக்கு வேற மாதிரி இருந்தாளே. ஐயோ சம்மந்தியம்மா, இது ரெண்டாவது புள்ள பவித்ரா. இது ஏய் பவித்ரா, அக்கா அக்கா தூங்கிட்டு இருக்காப்பா. நீ போய் எழுப்பி கூட்டிட்டு வா. பட்ட பகல் பல்ல காட்டுற வச்சு தூங்குனா குடும்பம் உருட்ட மாதிரி தான். எதுக்கு எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? மனுஷன் நிம்மதியா தூங்க வேணாமா? வா. பொண்ண நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஏய் எந்திரிடி, எந்திரிங்க, எந்திரி. என்ன பிரச்சனை உனக்கு? ஆண்டாள், யார் வந்திருக்கா பாரு. அத்தை, நீங்க எப்போ வந்தீங்க? நான் காலையிலே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி 4-5 வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன். அது ஒண்ணும் இல்லைங்க, என் பேத்தியும் உங்கள மாதிரிதான். காலையில இவ எந்திரிச்சுதா சூரியனையே எழுப்பி விடுவா. எல்லா நாளுமே இப்படித்தான். இப்ப துணிக்களை தொடக்கிற வேலை நடந்துட்டு இருக்குல்ல, ராத்திரியெல்லாம் அங்க இருந்துட்டு இப்ப காலையில 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தா. அதான் தூங்கிட்டா. வந்த உடனே போலான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னும் 2 நாள் இங்கதான் இருக்க போறேன். என் மகன் இங்க என்ன வாழ்க்கை வாழறான்னு நான் பார்த்துட்டு தான் போகணும். இங்க இரு. என் வீட்டுக்கெல்லாம் மருமகளா வரணும்னா காலையில எந்திரிச்சு ஆம்பளைங்க வெளியே போறதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சு சாமிக்கு விளக்கு போட்டு கந்தசஷ்டி கவசமோ இல்ல துர்கா மந்திரமோ பாடி முடிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும். இல்லன்னா எனக்கும் பிடிக்காது, என் புருஷனுக்கும் பிடிக்காது. அப்படிதான் சொல்லிவிட்டேன். என் பொண்ணு உங்களை மாதிரி தான் சம்பந்தி. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு முடியாம அசந்து தூங்கிட்டா. நீங்க வேணா ஒரு 10 நிமிஷம் இருங்களேன். அவ குளிச்சுட்டு வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு தான் டீயோ காஃபியோ எதுவா இருந்தாலும் சாப்பிடுவா. நானா? ஆமால, போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.